السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى: فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: صوموا يوم عاشوراء أو كما قال عليه الصلاة والسلام. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகளிர் ஷரியத் கல்லூரி ஆஷுராவுடைய சிறப்பு பயான் நமது கல்வியினுடைய நிறுவனத்தினுடைய அன்பிற்குரிய நண்பர் டாக்டர் ஆபிருதீன் மன்பை ஹசரத் மற்றும் பேராசிரியர்கள், உஸ்தாத்மார்கள், மாணவிகள் உட்பட அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இன்றைய ஜுமா நாளுடைய எல்லா நலவுகளையும் வளங்களையும் அல்லாஹ் ஈருலகத்திலும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாளை தினம் 9வது, அதாவது அத்தாசியா, நாளை மறுநாள் ஆஷுரா, ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய 10வது தினமாக இருக்கின்றது. நாளை மறுநாள் இன்றைய சமூகத்தில் பல்வேறு சமயங்கள், மதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாம் மட்டும் இந்த மிகப்பெரிய ஒரு நோன்பு ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாள் இது எப்படி வந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வெற்றி சம்பந்தமாக பல்வேறு வசனங்களிலே கூறி காட்டியிருக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றி அளித்த மாதம் தான் இந்த ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10வது நாள். இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 லட்சம் நபர்கள், பனி இஸ்ராயலை சார்ந்த 6 லட்சம் நபர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுடைய உதவி நாடி வருகின்றார்கள். வரும்பொழுது ஒரு கடல் குறுக்கிடுகின்றது. இந்த நேரத்திலே யாரை நம்பி வந்தோமோ அவர்களே நம்மை கடலை விழச் செய்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே, இன்னமாய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கின்றான், எனக்கு அவன் நேர்வழி காட்டுவான் என்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கின்றார்கள். நினைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி தருகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலை பிளக்கச் செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடியின் மூலமாக ஃபத்ரிபி அஸாக்கல் பஹர், நபி அவங்களுடைய கையிலே வைத்திருக்கிற அந்த கைத்தடியை கடலிலே அடிங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான். இங்கே அல்லாஹ் தஆலா கைத்தடி அடிக்காமலே அல்லாஹ் என்ன செய்திருக்கலாம்? கடலை பிளக்கச் செய்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய ஏதாவது ஒரு முயற்சி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடியை அடிக்கப்படுகின்றது. அந்த கடல் மீது அடித்த பிறகு 12 பாதைகளாக அல்லாஹ் பிரிக்கின்றான். ஒவ்வொரு பாதையும், அதாவது கடல் பிளந்து போகுவதற்கு நல்ல இலகுவான ஒரு பாதையாக, எந்தவித சகதியும் இல்லாமல், பக்கத்துல யாரும் கீழே விழுந்து விடக்கூடாது என்பது பாதுகாப்பாக ஜன்னல்கள் முதற்கொண்டு அமைக்கப்படுகின்றது. அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒவ்வொரு நபர்களாக, ஒவ்வொரு பிரிவுகளாக 12 பிரிவுகளாக என்ன செய்கின்றார்கள்? அந்த 12 பாதையை கடக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஃபிரௌன் பார்க்கின்றான், இங்கே ஒரு கடல் இருந்தது அப்படின்னு கூட இல்ல, அவர்கள் போவது தொடர்ந்து இவனை என்ன செய்கிறான்? பின்னாடியே செல்கின்றான். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண் குதிரையிலே பனி இஸ்ராயேலுடைய மக்கள் பின்னாடி என்ன செய்கிறார்கள்? வருகின்றார்கள். வந்த
வந்து எல்லோரும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார்கள். பிராவுடைய குதிரை அவன் ஆண் குதிரையிலே வருகின்றான் சவாரி செய்து. இந்த ஆண் குதிரை பெண் குதிரையை தொடர்ந்து வருகின்றது வேகமாக. கடைசி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டத்தாருடைய கடைசி மனிதர் அந்த பாதுகாப்பாக வெளியேறுகின்றார். இந்த பிராவுடைய கடைசி மனிதன் உள்ளே புகுறுகின்றான். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த பிராவுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் அழிப்புகின்றான். பிராவுன் கடைசி நேரத்திலே ஆமன்து பில்லாஹ் கமா பனி இஸ்ராயேல் மக்கள் யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே நான் ஈமான் கொள்கின்றேன் என்று சொல்கின்றான். அல்லாஹு தஆலா அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் பிராவுனை அழிக்குகின்றான். அழித்தது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளுக்கு அல்லாஹ் வெற்றி தருகின்றான். அவர்கள் அந்த வெற்றியினுடைய நாளை என்ன செய்கிறார்கள், அவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த யூதர்கள் நோன்பு நோற்பதை கண்டு ஹதரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். மதீனாவுக்கு சென்று பார்த்தால் யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்று இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எதற்காக நோன்பு நோற்று இருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, இந்த நாளிலே பிராவுன் வெற்றி கொள்ளப்பட்ட, அதாவது நாங்கள் பிராவுனிலிருந்து வெற்றி கொள்ளப்பட்ட நாள், அதற்காக நாம் நோன்பு நோட்டு இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதிலே நாங்கள் தகுதி பெற்றவர்கள், எனவே நாங்களும் நோன்பு நோற்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய 10வது தினத்திலே நோன்பு நோக்கின்றார்கள். நோன்பு நோற்று எல்லோரும் நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய மிகப்பெரிய ஒரு அழிவு, அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் தான் இந்த முஹர்ரம் பிறை 10வது நாள் ஆஷுராவுடைய தினம். அவனுடைய உடலை அல்லாஹ் தான் என்ன செய்கின்றான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. அல்லாஹ் தஆலா இந்த ஃபிரௌனுடைய பிற்காலத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக ஃபிரௌனுடைய உடலை பாதுகாக்கின்றான். வைன்ன கதீர மினன் நாஸ் ஆயாத்தின லகாஃபிலூன். நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து பாராமுகமாக இருக்கின்றார்கள். ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்போம் என்ற வசனத்துக்கு ஏற்ப கிபி 1889 கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்ப பல்வேறு சடலங்கள் எகிப்தினுடைய தலைநகர் கைரோவில பல்வேறு அரசருடைய சடலங்கள் வைக்கப்படுகிறது. 1907 முதல் அரச சடலங்கள் வைக்கப்பட்டு அருங்காட்சியிலே வைக்கப்படுகின்றது. இதுல மிக முக்கியமாக 1975 ஒவ்வொரு சடலங்களாக சோதிக்கப்பட்டு கடலில் மூழ்கி இறந்தானே அந்த ஃபிரௌனுடைய உடல் மட்டும் அது எந்தவித அந்த சடலங்கள் அழிக்கப்படாமல் அது பாதுகாப்போடு இருக்கின்றது. அன்று முதல் ஃபிரௌனுடைய சடலங்கள், அதாவது ஆரம்பத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பாதுகாக்கப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய உடல் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 950 வருடங்கள் தீனுடைய சேவை செய்த, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 950 ஆண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், தாவா பணி செய்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். ஏற்க மறுத்த பிறகு ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அந்த மக்களுடைய அவர்களுக்கு எதிராக துவா செய்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருமை வருகின்றது. அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான், ஈமான் கொண்டவர்களை தவிர. இவர்கள் ரஜப் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நோன்பு நோட்டவர்களாக தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். இவர்கள் முஹர்ரம் பிறை 10வது தினம் 6 மாதங்கள் ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் முடிகின்றது. முஹர்ரம் பிறை 10வது தினத்துல ஜூதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை மீது கப்பல் தரை தட்டுகின்றது. அன்றைய நாள் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். இன்றைய நாள் முஹர்ரம் பிறை 10வது தினத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை சார்ந்த கோமுகளும் நோன்பு வைத்திருந்தார்கள். ஆரம்பமும் நோன்பு, கடைசியும் நோன்பு. பொதுவாக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே துவக்கக்கூடிய அந்த நாளிலே நோன்பு வைப்பது சிறப்பாக இருக்கின்றது.
அந்த காரியம் நன்றாக முடிந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்பது இன்றைய மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நடைமுறையாக இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் என்ன செய்கிறார்கள்? ஃபிரௌனிலிருந்து வெற்றி பெற்ற அந்த அவர்களுடைய அந்த வெற்றி நாளுக்காக நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் அழைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளையும் அல்லாஹ் அழைத்தான். ஃபிரௌனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்த ஃபிரௌனை சார்ந்தவர்கள் அல்லாஹ் தஆலா அழைத்தான். ஆனால் ஒரே ஒரு கவுமை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான், அழைக்கவில்லை. அது யார் என்று சொன்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைநகரத்தினுடைய நீனவா என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஈராக் நாட்டினுடைய நீனவா என்ற ஊருக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த மக்கள் அவர்கள் சொல்வதை கேட்காமல் தாண்டோடித்தனமாக இருந்தார்கள். நான் சொல்வது ஏற்கனவே உங்களுக்கு ஆபத்து வந்துடும், 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஆபத்து வரும் சொல்றாங்க. அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது நாள் முடிவதற்குள் முடித்தவுடன் என்ன செய்கிறார்கள்? 3ஆம் நாள் வருவதற்கு முன்பதாகவே ஊரை காலி செய்து என்ன செய்கிறார்கள்? ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மக்கள் யூனுஸ் நபி நம்மோடு இருந்தாலும் சொன்னால் வேதனை வராது, யூனுஸ் நபி நம்மோடு இருந்தாலும் சொன்னால் வேதனை வராது, நம்மோடு இல்லைன்னா வேதனை வரும், அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறாங்க. 3வது நாள் வானம் கருமேகமாக இருக்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்கிறார்கள். அங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. எனவே வேதனை வருவது நிச்சயம். என்ன செய்யணும்? அந்த மக்கள் மனிதர்களும் சரி, பெண்கள், ஆண்கள், எல்லா குழந்தைகளும், அதேபோல கால்நடைகள் எல்லாவற்றையும் கூட்டிட்டு அல்லாஹ்விடத்தில் படைத்தவனுக்கு முன்னால், படைத்தவன் நீதான் ஒருவன், உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, யூனுஸ் நபி நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம், தீர்க்கதரிசியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வலோலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா இல்லா கௌமி யூனுஸ், எத்தனை ஊர்களுடைய மக்களுடைய ஈமான் எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. இல்லா கௌமி யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை தவிர. லம்மா ஆமன் கஷ்மன் அன்ஹும் அதாபல் ஹிஸ்ர் பில் ஹயாத்தித் துன்யா மத்தானா இலாஹி, அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களுக்கு சகரத்தால் ஃபிரௌனுடைய கடைசி நேரத்துல அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவன் கடைசி நேரத்தில் ஈமான் கொள்ளணும்னா அவன் நினைக்கும் பொழுது அவனுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுடைய அவர்கள் கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொள்ளன, அவங்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விரோதி ஃபிரௌனுடைய ஈமானும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுக்கின்றான். ஃபிரௌன் கடைசி நேரத்துல மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஈமானை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறான். அப்பொழுது அவனுடைய ஈமான் மறுக்கப்படுகின்றது, அவனுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளு. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுடைய ஈமானை மட்டும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கடைசி நேரத்தை ஏற்றுக்கொள்கின்றான். இன்று ஆஷுராவுடைய நாளிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் காப்பாற்றப்பட்டது. இதே 10வது நாள், முஹர்ரம் பிறை 10வது நாள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி தருகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நைனுவா என்ற ஊரிலிருந்து வெளியேறி கப்பலில் பயணம் செய்யும் பொழுது நீரிழைய சமூகம் அதிலிருந்து என்ன செய்ய அந்த கப்பல் பயணம் போகவில்லை. அந்த கப்பல் போகாதது காரணமாக அதிலிருந்து யாராவது சீட்டு போட்டு குளிக்கு யாராவது தண்ணியில் உழுந்துருங்க அப்படின்னு சொன்ன பிறகு 3 முறை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரே வருகின்றது. அவர்கள் குளிக்கும் பொழுது ஒரு மீன் என்ன செய்ய வாய் திறந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீ என்ன செய்யக்கூடாது? அவர்களை உனக்கு உணவாக நீ ஆக்கிக் கொள்ளக்கூடாது, உன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா மீனுக்கு உத்தரவிடுகின்றான். அந்த மீன் அவர்களை அப்படியே அல்லாஹ் தஆலா அந்த மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த திக்ரை செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நாங்கள் அநியாயக்காரனாக இருக்கின்றேன், என்னுடைய அநியாயத்தை நீ மன்னித்து வருவாயா. இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ, உன்னை தவிர யாருமே இல்லை, வணங்குவதற்கு கடவுள் யாருமே இல்லை என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த திக்ரை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் பிறை 10வது தினத்திலே தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றிய நாள். அல்லாமா முல்லா இந்த தஃசீருடைய விளக்கத்தில் எழுதப்படுகின்றது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த கவுமுகள் காப்பாற்றப்பட்டது. இமாம் லஹாகான் எழுதுகிறார்கள், வரபாக ஃபி யௌமி ஆஷுரா பை, அதாவது அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இமாம் லஹாக் சொல்கின்றார்கள்,
அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானுலகத்திற்கு உயர்த்துகின்றான். அந்த நேரத்திலே உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரம் என்பது மக்ரிபுக்கு இஷாவுக்கு மத்தியில். அந்த நேரம் என்பது முஹர்ரம் பிறை 10வது தினம் என்று ஹதரத் லஹாப் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்யவில்லை, எந்த சிலை அந்த மக்கள் அவர்களை வகௌலி இன்னா கத்தல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ் வமா கத்லுஹு வமா ஸலபு வலாக்கின் ஷுபிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் கொல்லவில்லை, அவர்களை சிலுவையில் அறையப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அவர்களை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அல்லாஹ் தஆலா வானுலகத்திற்கு அவர்களை உயர்த்தி விட்டான். பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி வகான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா. அவர்களை வானுலகத்திற்கு உயர்த்தி அவர்களே அல்லாஹ் தஆலா பாதுகாக்கப்பட்டதனால் தான் இன்றைய நாள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி தந்த நாள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா மன்னிக்கப்பட்டது இந்த நாள் தான். பல்வேறு சம்பவங்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இன்றைய நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நோன்பாக இருக்கிறதே தவிர துக்கமாக கிடையாது. துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாள் கிடையாது. அதற்கு அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆஷுராவுடைய 10வது தினத்துல ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதை வைத்து ஷியாக்கள் என்ன செய்வார்கள், தங்களை தாங்களே அடித்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே அடித்துக் கொள்வார்கள், தங்களுடைய முதுகுல கத்தி கொண்டு கிழித்துக் கொள்வார்கள், அதுபோல தீமிதி செய்து கொள்வார்கள். இது இஸ்லாத்துல இல்லை. இஸ்லாத்துல யாருடைய துக்கத்திற்கும் 3 நாட்களுக்கு மேல துக்கம் அனுசரிக்கூடாது. ஒரு பெண் தன்னுடைய கணவர் இறந்து விட்டாலே அவருக்கே தவிர 4 மாசம் 10 நாள் இத்தால் இருக்க வேண்டும் துக்கத்தில். அதை தவிர வேறு யாருக்கு என்ன இல்ல, அனுமதி இல்லை. 3 நாட்களுக்கு மேல வருஷம் துக்கம் அனுசரிப்பனாலு, துக்கம் கொண்டாடினாலு, அப்படி துக்க நாளாக இருந்தால் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள் துக்க நாளாக இருக்கலாம், அதை அனுசரிக்கலாம். அப்படி மார்க்கத்தில் இல்லை. துக்க நாளை அனுசரிப்பதற்கு மார்க்கத்தில் எந்தவித அனுமதி கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்தோ, உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத்தோ, உஸ்மான் ரலியல்லாஹுடைய வஃபாத்தோ, யாருடைய வஃபாத்திற்கும் நாம் துக்கம் அனுசரிக்க கூடாது. யாருடைய இறப்புக்கும் மார்க்கம் என்ன செய்யவில்லை, அவர்களுக்கான துக்கம் அனுசரிக்கணும், அவருடைய இறந்த நாள் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் அனுமதி இல்லை. துக்கம் அனுசரிப்பது மார்க்கத்தில் கிடையாது. அவர்களுக்கான அந்த துக்கத்தை அனுசரிச்சுட்டு அவர்களுக்காக கவலைப்படுவது. ஒரு மூமி 3 நாட்கள் தான் அந்த துக்கத்தை, அதாவது இறந்து விட்ட அந்த நாள் 3 நாட்களுக்கு மேல கிடையாது என்பது மார்க்கம் தெளிவாக இருக்கின்றது. எனவே ஹுசைன் ரலியல்லாஹுடைய விஷயத்துல ஷியாக்கள் ஒவ்வொரு வருடங்களாக அவர்கள் தங்களை அதாவது தீமிதித்துக் கொள்கிறார்கள். மார்க்கத்துக்கு புறமான செயல்கள் இது இஸ்லாத்தில் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்னன்னா அமல்கள், நோன்பான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள், நஸ்ராக்கள் நோன்பு வைக்கிறார்கள், எல்லாரும் அந்த நாளை நோன்பு வைக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலே அதுக்கு முன்னாடி அல்லது அதுக்கு பின்னாடி ஒரு நாள் முன்னாடி நோன்பு வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வருடத்திற்கு அடுத்த வருடம் நபி அவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் இல்லை, அவர்கள் அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து கொண்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்கள் உத்தரவின் பேரில் ஒரு நோன்பு மட்டும் வைக்கக்கூடாது, வெறும் 10வது நோன்பு மட்டும் வைக்கக்கூடாது. 1, 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பதாகவே ஆஷுராவுடைய நோன்பு வாஜிபாக இருந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை ஃபர்லாக ஆக்கவில்லை, சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைப்பதன் காரணமாக ஓராண்டுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். சில முஃபஸ்ஸிரீன்கள் பாவம் என்று சொன்னால் எல்லா பாவம் அல்ல, சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சில முஃபஸ்ஸிரீன் கூறுகிறார்கள். பெரும் பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டாம், பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேட வேண்டும் என்று சில முஹத்தீஸீன்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஆஷுராவுடைய
9-10 அல்லது 10-11 இந்த நாட்களில் 2 நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த நோன்புகளை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி நாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் வெற்றி கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படி ஃபிரௌன் அவனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி தந்தானோ, எப்படி பல நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றி தந்தானோ, அதுபோல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றி தர வேண்டும். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் நமது மதரசாவை மேலோங்க செய்வானாக. எல்லா ஆலிமாக்களையும் அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் தஆலா தருவானாக. நம்முடைய மதரசாவுக்கு மென்மேலும் அல்லாஹ் தஆலா எல்லா ரீதியிலும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றி தந்தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய முழு இந்த நிறுவனத்தையும் பெண்கள் மதரசா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகளிர் ஷரீத் கல்லூரி, மன்போல் ஃபுர்கான் ஹிஃபுல் மதரசா, இஸ்லாமிய தகவல் மற்றும் ஆராய்ச்சியகம், பைத்துல் மால் அனைத்து நிறுவனங்களும் அல்லாஹ் தஆலா மேலோங்க செய்வானாக என்ற துஆவோடு வாஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.